Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மாதாவுடைய பரிந்துரையினால் இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திற்குள் வந்திருக்கிற நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மிக அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து உங்களை அவரே நன்மைத்தனத்தின் பாதையில் நடத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் 147 அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்க சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். சங்கீதம் திருப்பாடல் 147 அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை, வீரனின் கால் வலிமையும் அவர் விரும்புவதில்லை. பிரைஸ் தி லார்ட். முதலாவது இந்த சங்கீதத்தினுடைய வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்தில் கடவுள் விரும்புகிறார், கடவுளுக்கு என்ன பிடிக்கும் என்று மனிதர்கள் ஒரு பெரிய பட்டியெல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்ன விரும்புகிறார், கடவுள் என்ன ஆசைப்படுகிறார், கடவுளுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, ஆண்டவர் கடவுள் எதை விரும்புகிறார் அப்படின்னா, இறைவன் பலிகளை விரும்புகிறார். இறைவன் மாட மாளிகைகள் உள்ள ஒரு பெரிய ஆலயங்களை விரும்புகிறார். இல்லை என்றால் பார்ப்பதற்கு பல விலை உயர்ந்த பொருட்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு இடத்தை கடவுள் விரும்புகிறார். கடவுள் தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் விரும்புகிறார். கடவுள் இந்த உலகத்தில் உள்ள மலர்களை விரும்புகிறார். கடவுள் இந்த உலகத்தில் வகை வகையான உணவு படையல்களை விரும்புகிறார் என்று கடவுள் பெயரால் இந்த உலகத்திலே ஒரு பெரிய வசூல் வேட்டை ஒன்று நடக்கிறது. கண்கூடாக நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். இதில் கிறிஸ்தவமும் எந்த விதத்திலும் சளைத்தது அல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடவுள் எதை கேட்கிறார், கடவுளுக்கு இது வேண்டும், புனிதர்களுக்கு இது வேண்டும் என்று கடவுள் பெயரால் கடவுளுக்காக வாழ்ந்த, இறைவனுக்காக வாழ்ந்த புனிதர்களுடைய பெயரால் எல்லாம் பல விதத்திலே இன்று உலகத்திலே வசூல் வேட்டை. இன்னொரு பக்கம் இந்த பைபிளை கையில் எடுத்துட்டு பைபிளை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். அதனால உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால எழுப்புதலுக்காக இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி மக்களை பல விதத்திலே வசூலித்து மக்களுடைய அடி வயிற்றையும் காலி செய்கிற அநேக கூட்டங்கள் எழும்பி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் கடவுள் என்ன விரும்புகிறார் என்பதை இதுவரையிலும் யாரும் உறுதியாக என்ன செய்வதில்லை, வெளிப்படுத்துவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் விரும்புவது என்ன? உலகத்தின் செல்வங்கள் அல்ல, உலகத்தின் ஆஸ்திகள் அல்ல, மிக பெரிய உயர்ந்த கோபுரங்கள் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள ஏதோ நீங்களும் நானும் கற்பனை செய்வது போல ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஆடையை கொடுத்து அவர் ஆடையை சிறுபத்துக்கு அணிவித்து இதில் மாதா எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்கிற ஒரு பரிதாப நிலைமையில் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மாதாவுக்கோ ஆண்டவருடைய சுரூபத்துக்கோ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு விலையுயர்ந்த பட்டாடையை உடுத்தி அதில் மகிழ்ச்சி அடைந்து இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், கிறிஸ்தவம் இதை போதிக்கவில்லை. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையும் இதை நமக்கு போதிக்கவில்லை. கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன விரும்புகிறார், ஆண்டவர் மனுஷனிடத்தில் என்ன கேட்கிறார், என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை முதலாவது இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் எங்கும் பரவி இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம் இன்று இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு தியானிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசியுங்கள். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. 11வது வசனம். தமக்கு அஞ்சி நடந்து தம்முடைய பேரன்புக்காக காத்திருப்போரிடம்
அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் எதை விரும்புகிறாரு, ஆண்டவர் எதில் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால், நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் யாரிடத்தில் மகிழ்ச்சி கொள்கிறார், அவருக்கு மகிழ்ச்சி என்ன, அவருக்கு சந்தோஷம் என்ன, அவர் என்ன விருப்பத்தை என்ன விருப்பத்தோடு இருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் விரும்புவது என்ன, தனக்கு பயப்படுகிற ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப சிலருக்கு இப்போ ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி தெரியுமா? பிரதர், நம்ம ஆலயத்துக்கு கொடுக்க கூடாதா? நிச்சயமா உங்க பங்கு ஆலயங்களுக்கு நீங்க கொடுக்கணும், நற்செய்தி பணிக்கு கொடுக்கணும், நீங்க தேவனுடைய பணிகளுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு இதெல்லாம் கொடுப்பது நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க தெரியுமா, பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, இல்லைன்னா உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு செல்வங்களை கொடுத்து ஆண்டவரை கரெக்ட் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கணும், பிரதர் பைபிள் அதுக்கு எங்கேயாவது வசனம் இருக்குதா? அது தெரியணும் முதல்ல உங்களுக்கு. அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நல்ல கவனிக்கணும். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் முதல் அதிகாரத்தில் நமக்கு காண்பிக்கிறார். நீங்கள் வாசியுங்கள். 11வது வசனம் வாசிங்க. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு? ஆண்டவர் சொல்றாரு, எண்ணற்ற பலிகள் எனக்கு எதற்கு? பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு, பிரதர் எங்க குடும்பத்தில் அசனம் வைக்கிறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அசன பண்டிகைக்கு போயாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆனா அசன பண்டிகையில யாராவது ஏழை எளியவர்கள் இருப்பாங்களான்னு பார்த்தேன். கைவிடப்பட்டவர்கள் யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தேன். எல்லாரும் யாரு? சும்மா சொல்லுங்க. எல்லாம் சொக்காரன், சொந்தக்காரன், அதுல மொட்டையை போட்டு வச்சுட்டு அதுக்கு காது குத்துறதுல அசனம் எல்லாம் ரெடி, சந்தோஷம். ஆனா அங்க வசூல் வேட்டை நடந்துகிட்டு இருக்கு. தப்பா நினைக்காதீங்க. அடுத்து பாருங்க, ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கூட்டம் கேங் உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா சீட்டாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா இஷ்டம் போல ஒரு கூட்டம், இளைஞர்கள் கூட்டம் அது செய்ய வேண்டியதை செய்யுது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும், இவங்கெல்லாம் யார் பேரில் வந்தாங்க? சொல்லுங்கம்மா. இவங்கெல்லாம் யார் பேரில் வந்திருக்காங்க? கடவுளுடைய பெயரில், புனித அந்தோணியாருடைய, ஆண்டவருக்காக வாழ்ந்த புனித அந்தோணியாருடைய பெயரில். இப்போ ஆண்டவர் கேட்காரு, உங்களுடைய எண்ணற்ற பலிகள் எனக்கு எதற்கு? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க உங்க பேரை சொல்லி ஒருத்தர் உங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க அக்கிரமம் பண்ணா உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க, பிடிக்குமா? உங்க பேரை சொல்லி ஒரு கேம்பஸுக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு, இல்லைன்னா உங்க பேரை சொல்லி ஒரு ஒரு நீங்க வேளாங்கண்ணிக்கு போறீங்க, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு டிவைனுக்கு போறீங்க, அங்கே ஒரு பிரதருடைய பேரை சொல்லி நாம் உள்ளே போயிட்டு நாம் அட்டூழியம் பண்ணிட்டு அங்கே வந்தால் யார் பேர் கெட்டு போகும்? நாளைக்கு அந்த பிரதர் என்ன சொல்லுவாங்க? ஆளே விட்டுறாத உன் பேரை சொல்லி. இன்னைக்கு அதை மாதிரி இயேசுவின் பெயரில், ஆண்டவரின் பெயரை சொல்லி நாம் செய்கிற காரியங்களால தான் ஆண்டவர் கேட்காரு, எண்ணற்ற உங்களுடைய பலிகள் எனக்கு எதற்கு? அடுத்து வாசிங்க, ஒவ்வொன்றா வாசிங்க, அப்பதான் புரியும். ஆண்டவர் ஆட்டுக்கடாய்களின் எரிபலிகளையும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதும். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம்பா, இவற்றின் மீது எனக்கு நாட்டம் இல்ல. கை தட்டுங்க பாப்போம். இந்த அசனம் எல்லாம் உண்டாக்குனது யாருக்குன்னா, வறியவர்களுக்காக. ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ கொண்டு போய் அடித்து சாப்பாடாக்கி கோயில்களில் போட்டது இருக்குன்னா, ஏழைகள், எளியவர்கள், அந்த காலத்தில் இருந்த வயதானவர்கள் யாராவது சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அது என்னவாயிட்டு? இன்னைக்கு எல்லாம் வித்தியாசமா இன்னைக்கு சுய புராணங்களுக்காக மாறிவிட்டது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு அது வேற, அடுத்துக்கு துப்பானா நம்ம போட்டியாக மாறிட்டு. எப்படி? எங்கள் கோயிலில் போன வருஷம் 36 ஆடு போட்டாங்க, இந்த வருஷம் அந்த கோயிலில் அவங்க போட்டதுக்கு போட்டியாக 72 ஆடு போடுறோம். இப்படி போட்டி. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதை விரும்புகிறார்னா உங்கள் எண்ணற்ற பலிகளை அல்ல. கை தட்டுங்க பாப்போம்.
உங்கள் எண்ணற்ற பலியெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு என்னவாயிட்டு போதும்பான்னு ஆகிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தான்னு சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொல்றார், நானே வாஸ்து முடிச்சிருந்தேன், நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றை கொண்டு வந்து என் கோயில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யாரு? இதெல்லாம் யார் கேட்டா சொல்லுங்க. அன்னைக்கு இருந்த பூசாரிகள் கேட்டாங்க. யாரு? யூத பூசாரிகள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, என் தந்தையின் இல்லம் இறைவேண்டலின் இல்லம் அது என்னவாக்கிட்டீங்க? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. கல்வருடைய புகையா மாத்திட்டீங்க. ஏன்? வாங்கிறது விற்கிறது எல்லாம் பண்ணி என் தந்தையோட இல்லத்தை என்னவாக்கிட்டீங்க? கல்வருடைய குகையா மாத்திட்டீங்க. இன்னைக்கு இதுதான் நடக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் அவன் கொண்டு வர சொன்னது யாரு? அடுத்து சொல்றார் பாருங்க, இனி காணிக்கைகளை வீணா கொண்டு வர வேண்டாம், நீங்க காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பை தருகிறது. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டு விடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்கள் என் உள்ளம் வெறுக்கிறது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின, அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, நம்மை உண்டாக்கின தேவன் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும். ஆனா அவர் சொல்றாரு, உன்னுடைய இந்த வழிபாடே எனக்கு என்ன கொண்டு வந்துட்டு? சொல்லுங்க, சுமையாயிட்டு, சோர்வாயிட்டு. கடவுள் பேர்ல நடக்கிற திருவிழாக்கள், ஆண்டவர் பேர்ல நடக்கிற எத்தனையோ வழிபாடுகள், ஆராதனைகள், தேர் திருவிழாக்கள், இதெல்லாம் முடியும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா, உங்களால நான் என்ன ஆயிட்டேன்? ரொம்ப டயர்டாகி போய் உட்கார்ந்துருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? என் பேரை சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிருந்தீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தயவு செய்து கிறிஸ்தவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் கண் விழித்துக் கொள்ளுங்கள். தேவன் என்ன விரும்புகிறார்? என்ன விரும்புகிறார்? அதைத்தான் சங்கீதம் 147:11 வாசிங்க. ஆண்டவர் தமக்கு அஞ்சுகிற மக்கள், தன் பேரன்புக்காக காத்திருக்கிறவன் மீது அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் யார் மேல இரக்கம் வைத்திருக்கிறார்? ஆண்டவருடைய அந்த ஆண்டவர் யாரை குறித்து சந்தோஷப்படுறார்னா, தனக்கு பயப்படுகிறவன். சொல்லுங்க, யாருக்கு? சொல்லுங்க, யாருக்கு? ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதனை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு கடவுளுக்கு பயப்படுகிற பயம், தெய்வ பயம் என்பது இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைங்க, புனிதர்கள் வாழ்ந்து காட்டிய மாதிரிகள், நமக்காக ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிற எத்தனையோ புனிதர்கள், இவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பயப்படுவதிலே, ஆண்டவருக்காய் வாழ்வதிலே அவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டு தெரியுமா? இன்னைக்கு சில பேர் இல்லை, பல பேருடைய இருதயம் என்ன ஆயிட்டுனா, கடவுளுக்கு ஏன் பயப்படணும்? கடவுளுக்கு பயந்து என்ன நடக்க போகுது? ஆண்டவர் இருக்கிறாரா? கடவுள் என்பவர் நாம ஏற்படுத்தினவர் இப்படின்னு உலக பிரகாரமான அநேக போதனைகள், தப்பறைகள் பெருகிக் கொண்டே போகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வழி நடத்தக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண பார்க்கலாம், ஆலயத்தில் செருப்பு போடலாமா போடக்கூடாதா, இதுக்கு ஒரு பட்டிமன்றம். முக்காடு போடலாமா, சொல்லுங்க, போடக்கூடாதா, இதுக்கு ஒரு பட்டிமன்றம். இப்படி இன்னைக்கு ஏராளமான காரியங்களை இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பட்டிமன்றமிட்டு வாதிட்டு கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒன்றே ஒன்று தெரியணும், தேவனுக்கு நீங்கள் பயப்படுகிறவர்களாக இருந்தால் உங்கள் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் தங்கும். ஆமென். அல்லேலூயா. அப்போ எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுக்கு பயப்படுகிறது தான் அவருக்கு பிரியமானது. ஆண்டவருக்கு பயப்படுவது, ஆண்டவருக்கு பயப்படுவது என்பது என்ன?
நீங்கள் நினைக்கிற மாதிரி மனுஷனுக்கு பயப்படுற மாதிரி உள்ளதல்ல ஆண்டவருக்கு பயப்படுவது. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுளுக்கு பயப்படுவது என்பது, ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் பயப்படும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். மனுஷனுக்கு பயந்தா என்ன ஆவீங்க? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, மனுஷனுக்கு பயந்தா நீங்க முடங்கி போவீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் உங்களை என்ன செய்யும்? முடக்கிரும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா கோலியாத்துன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, சவுலுக்கு விரோதமாக கொக்கரித்தான். உடனே சவுலும் சவுலோடு இருந்த ஜனங்களும் பயந்து நடுங்கி போய் என்ன செஞ்சாங்க? வெளியே தலை காட்டாமல் பயந்து போயிருந்தாங்க. ஆனால் தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படும் பொழுது அது அவனை முடக்கி விடுவதல்ல, அவனை கூனி குறுக செய்வதல்ல, அவனை இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு ஒரு மனிதன் பயப்படும் பொழுது சங்கீதம் 3ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 31:19 வசனம் எடுத்து வாசிங்கம்மா. சங்கீதம் திருப்பாடல் 31ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. உமக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஜோரா கை தட்டுங்க ஆண்டவருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஒரு மனிதன் பயப்படுகிற மனிதனாய் இருப்பான் என்றால், ஆண்டவருக்கு ஒரு மனிதன் அஞ்சி நடக்கக்கூடியவனாய் இருந்தால், ஆண்டவர் அவனுக்கு என்ன வைத்திருக்கிறாராம்? நன்மையை பெரிதாய் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு மனுஷன் பயப்படும் பொழுது அவனுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை பெரிது. சொல்லுங்க, பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. நீங்க ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள் பெரிதாய் இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுறது இல்லை. இன்னைக்கு குறுக்கு வழியில தான் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? எல்லாம் குறுக்கு வழியில எப்படியாவது ஏமாத்திடலாம், எதையாவது சொல்லி ஏமாத்திடலாம். பிரைஸ் தி லார்ட். இது எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆன்மீகத்திலே இருக்குது, உலகத்திலே இருக்குது. குறுக்கு வழியில தேடுகிற ஒரு ஜனம். பிரைஸ் தி லார்ட். ஆனா தேவன் தனக்கு அஞ்சி நடக்கிறவர்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்றால் மிகுதியான நன்மையை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர், எனக்கு திடீர்னு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அரசு பணி செய்து கொண்டிருக்கிற இடத்துல திடீர்னு எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. கொடுத்த இடம் ரொம்ப தூரமான இடம். ஆனால் அங்கே கொடுத்துட்டாங்க, நானும் போயிட்டேன். என் கூட இருந்தவங்க சொன்னாங்க, நீ எப்படியாவது காசு கொடுப்பா, இவ்வளோ ரூபா கொடுத்தனா நீ மீண்டும் என்ன செஞ்சிடலாம், இதே இடத்துக்கு வந்துடலாம். நான் சொன்னேன், நான் யார்கிட்டையும் காசு கொடுக்க போகிறதில்ல. ஆண்டவர் எனக்குன்னு என்ன வைத்திருக்கிறாரோ அது நடக்கட்டும். சில பேர் என்னை பார்த்து பைத்தியம்னாங்க. சில பேர் என்ன, நீலாம் என்னை பிடிப்பா பாரு, குடும்பம் இங்கே இருக்குது, இப்போ தான் வீடெலாம் கட்டினேன், நீ ஒன்றை கொண்டு போய் எங்கேயோ தண்ணி இல்லாத காட்டில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்க, அந்த சகோதரர் அங்கே இடமாற்றமாகி போனார். ஆனால் அவர் எந்த காசும் கொடுக்கல, கடவுளை நம்பி இருந்தார். போன இடத்துல உண்மையாக இருந்தார். அவர் இருந்த இடம் நிறைய லஞ்சம் வாங்கக்கூடிய, அதுக்கு முன்னாடி லஞ்சம் வாங்கக்கூடியவங்க இருந்த இடம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த சகோதரர் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் அந்த இடத்துல அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல இருந்து இவர் எங்க இருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போனாரோ அதே இடத்துக்கு ஒரு சில ஆண்டுகளில் ப்ரமோஷனில் அவரை யாரெல்லாம் பைத்தியம்னு சொன்னாங்களோ அவர்களுக்கு மேலான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவரை கொண்டு போய் அமர்த்தினார். அல்லேலூயா. அவர் சொன்னார், எனக்கு புரியலை பிரதர், எனக்கு இது தெரியலை, நான் அதுக்கு உரிய குவான்டிட்டியோ ஒன்றுமே குவாலிஃபிகேஷன் எனக்கு இல்லை. ஆனால் ஏன் இந்த இடத்துக்கு மாற்றம் அடைந்தேன், ஏன் மாற்றம் அடைந்து இங்கே வந்து மீண்டும் எனக்கு இருந்ததை விட நல்ல ஒரு நிலைமையில் கொண்டு போய் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா, எது நடந்தாலும் தேவனுடைய பார்வையில் நான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதை மட்டும் நான் சிந்திச்சுக்கிட்டேன். ஆண்டவர் என்ன உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியணும், நீங்கள் கடவுளுக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேன்மையை, நன்மையை மிகுதியாக அவர் வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் பயப்படுவேன், அவர் எனக்கு நன்மைகளை மிகுதியாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, இரண்டாவது, நீங்கள் தேவனுக்கு ஒரு மனுஷன் பயப்படும் பொழுது நீங்கள் வாசிங்க நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனத்தை முதல்ல நம்ம படித்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 22 4வது வசனம். தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடத்திலே அச்சம் கொள்கிறவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடிய ஆயுளும். கை தட்டுங்க பாப்போம். ஏங்க, இந்த ஆசீர்வாதத்தில் நீங்க நல்லா குறித்து வைத்துக் கொள்ளுங்க. 3 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னது? செல்வம், மேன்மை, நீடிய ஆயுள். இந்த 3க்காக தாங்க உலகம் அலையுது. பிரைஸ் தி லார்ட். உலகம் எதுக்கு அலையுது சொல்லுங்க? உலகம் இந்த 3க்காக தான் அலையுது. வயிற்றை கட்டி வாயை கட்டின்னு அலைகிற கூட்டம், எவன் வயிற்றுலையே அதை அடிச்சு பிழைக்கிற கூட்டம், ஊரடிச்சு உலையில போடுற கூட்டம், யார் செத்தா என்ன, நம்ம பொழப்பு நடந்தா போதும்னு சொல்ற கூட்டம். இதெல்லாம் எதுக்கு அலையுதுன்னு நினைச்சீங்க? இந்த 3க்கு தான் அலையுது. எதுக்கு? செல்வம், மேன்மை, நீடிய ஆயுள். ரொம்ப நாள் வாழணும். வாழ்ந்தானா சொல்லுங்க? அவன் சம்பாதிக்கிற செல்வம் அவனுக்கே பிரயோஜனம் இல்லை. அவன் அடைகிற உயர்வுனால அவனுக்கு திருப்தி இல்லை. அவனுடைய வாழ்க்கை நீடிய ஆயுளும் இல்லை, பரிதாபமா முடிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில செல்வம், மேன்மை, நீடிய ஆயுள், இது ஆண்டவர் எப்ப தருவாரு? ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. யோபு ஆண்டவருக்கு பயப்படுற மனிதன். அல்லேலூயா. யோபுவுடைய வாழ்க்கையில பாருங்க, யோபு ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்த ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த 3ஐயுமே வைத்திருந்தார். வைத்தாரா? செல்வம் இருந்தது, மேன்மை இருந்தது, அவனுக்கு நீடிய ஆயுளை ஆண்டவர் வைத்திருந்தார். கொஞ்ச காலம் கஷ்ட காலம் இருந்துச்சு, ஆனால் அதை தாண்டி அதுலேயும் தேவனுக்கு அவர் பயந்து வாழ்ந்ததுனால அந்த 3மே அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரை அவர் கண்டு கழித்தார். கை தட்டுங்க பாப்போம். 3வது ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 128 முதல் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 128 முதல் வசனம். ஆண்டவருக்கு அஞ்சி தேவனுக்கு பயப்படுகிற மனிதன், ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடக்கிறவன் பேறு பெற்றவன், பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். எப்படி பாக்கியவான்? எப்பா கடவுளுக்கு நீ பயப்பட்டே என்னப்பா கிடைச்சது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கண்டிப்பா சொல்ல முடியும், ஆண்டவருக்கு பயப்படுற மனுஷன் பாக்கியவான். ஏன்? 4வது வசனம் அதுல என்ன இருக்கு படிமா? ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். எத்தகைய ஆசி? அவன் மனைவி கனி தருகிற திராட்சை கொடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள், அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான். அவனுடைய வாழ்க்கை எருசலேமின் நல்வாழ்வை காணும். ஆமென். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்குவாராம். அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படும் பொழுது அவன் குடும்பத்தை குறித்து அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தகப்பனார் சொன்னார், பிரதர் தம்பி, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு எளிய ஒரு அன்றாட கூலி வேலைக்கு தான் போனேன். என் கூட இருந்த எத்தனையோ பேர் தாறுமாறாக முன்னேற்ற பாதையில் போனாங்க. ஆனால் நான் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தேன். விளைவு என்ன தெரியுமா? என்னுடைய நண்பர்கள் மாட மாளிகை கட்டியிருக்கிறாங்க. சில பேர் உலகத்தில் சில இடங்களில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்தி அந்தஸ்துகளை வாங்கி போட்டிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய பிள்ளைகளை தேவன் ஞான ஒழுக்கத்தில் தந்திருக்கிறார். இன்னைக்கு என் பிள்ளைகளால் நான் ஆறுதல் அடைகிறேன், அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். கை தட்டுங்க பார்ப்போம். இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியணும், இன்னைக்கு எத்தனையோ பேர் செல்வத்தை சேர்த்து வச்சாங்க, ஆனால் பிள்ளைகளை நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் சொல்கிறாரு, பிரதர் என் வாழ்க்கையில் நான் அழுது கொண்டு இருக்கிறேன், புலம்பிக் கொண்டு இருக்கிறேன். ஏன்?
செல்வம் சேர்த்து இந்த செல்வத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறான், கட்டமனாக்கிட்டு இருக்கிறான். என் மகன் ஏண்டா இவ்வளவு செல்வத்தை சேர்த்தோம், நான் அநேகமாக சாகிறதுக்குள்ளேயே இவன் எல்லாத்தையும் விற்று தீர்த்துருவான். ஆனா தேவனுக்கு பயப்படுகிறவன் அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆமென். நல்ல 2 கைகளை வேறு சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்கு பயந்து நாங்கள் வாழும் பொழுது ஏராளமான நன்மைகளை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். உமக்கு நான் அஞ்சி வாழும் பொழுது செல்வம், மேன்மை, நீடிய ஆயுளை எங்களுக்கு தருகிறேன். ஆண்டவரே, உமக்கு நான் பயந்து வாழும் பொழுது என் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிறீர். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் நல்வாழ்வை காண்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அப்ப பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்யணும்னா தேவனுக்கு பயப்படணும். சொல்லுங்க, நீங்க யாருக்கு பயப்படணும்? நீங்க அதனாலதான் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 1 முதல் 3 வரை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்துல 3ஆவது வசனத்தை மட்டும் படிங்க. அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும். நல்லா கவனிச்சு பாருங்க, யாரை குறித்து இது எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட செய்தி. ஆமென். நல்லா சொல்லுங்க, யாரை குறித்து? இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். இயேசுவை நம்புறீங்களா? சொல்லுங்க, இயேசுவை நம்புறீங்களா? இயேசு தான் ஆண்டவரா? இயேசு கடவுளா? அவர் கடவுள், அவர் ஆண்டவர். தந்தையின் ஒரே பேரான மகன் இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாருங்க. வந்த இயேசு என்ன பண்ணாரா தெரியுமா? அவர் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிலும் அவருடைய சிந்தனை எங்க இருந்துச்சுன்னா பிதாவை நோக்கி இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அதனால தான் எசையா பக்தன் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார், அவர் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? நீங்க யாரா வேணாலும் இருங்க, நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருங்க, நீங்க வசதியில் இருக்கலாம், அந்தஸ்தில் இருக்கலாம், ஆஸ்தியில் இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு வேண்டும். ஆமென். எனக்கு சேர்த்து. அல்லேலூயா. இப்ப இன்னொரு வசனத்தை படிங்க. திருத்துதர் பணிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதி திருச்சபை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, திருத்துதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. யூதேயா, கலிலேயா, சமாரியா பகுதிகளில் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்தது. தூய் ஆவியாரின் துணையால் நல்ல கை தட்டுங்க பாப்போம். ஆதி திருச்சபைக்கு இன்னைக்கு இருக்கிற சபைக்கு உள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்க? ஆதி திருச்சபையில தெய்வ பயம் இருந்துச்சு. இன்னைக்கு சொல்லுங்க, கோயில் பூனை கேள்விப்பட்டது இல்லையா? கோயில் பூனை யாருக்கு அஞ்சாது? தேவனுக்கு அஞ்சாது, பூசாரிக்கு அஞ்சாது. நமக்கு பழக்கமாயிட்டு. நமக்கு என்னமாயிட்டு சொல்லுங்க, என்னமாயிட்டு? எனக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவர் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் அறியாத ஒரு சகோதரி. அப்போ அந்த சகோதரி சொன்னாங்க, சகோதரி அவங்களுடைய வீட்டில் உள்ள பிரச்சனை, மகன் வித்தியாசமாக இருக்கிறான், வீட்டில் உள்ள சூழ்நிலை எதிர்மறையாக இருக்குது, ஆண்டவரை நான் விசுவசிக்கிறேன் பிரதர், நான் அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் மூலமாக இயேசுவை அறிந்து கொண்டேன், என் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் ஆண்டவர் அறியாதவங்க, ஆனால் அந்த பிரச்சனை தீரணும், ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க அம்மா சொல்லுது, பிரதர் ஏதாவது ஜெபம் சொல்லித்தாங்க. உடனே நான் சொல்கிறேன், இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். இருங்க பிரதர், நான் எழுதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பெரிய ஜெபம் சொல்லி கொடுக்கல. ஏசப்பா, நான் உம்மை நம்புகிறேன், என்னை ஆசீர்வதிங்கப்பா, இவ்வளோதான் ஜெபம். ஆனால் நம்ம ஆளுக்கிட்ட இதே ஜெபத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, இதுதான் எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க,
வேற ஏதாவது பெருசாக சொல்லித்தாங்க. ஜெபம் என்பது வரிகளில் அல்ல, அது இதயத்திலிருந்து வருகிற நம்பிக்கையில் இருக்கிறது. கைத்தட்டுங்க பார்ப்போம். விசுவாசத்தின் வார்த்தைகள் தான் ஜெபம். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும், தயவு செய்து புரிந்து கொள்ளணும். சில பேருக்கு மணிக்கணக்காக ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடக்காது. ஏன்? அவங்க இருதயம் அவங்களுக்குள்ளே சொல்லும், பெருசாக என்ன நடக்க போகுது, நம்ம போகாத இடமா, அங்கே போயிட்டு இங்கே போயிட்டுலாம் வந்திருக்கிறோம், இங்கேயும் வருவோம், பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, தேவன் என்னிடத்திலே உங்களிடத்திலே விரும்புகிறார் அவருக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு கூட்டம், அவருக்கு அஞ்சி வாழ்கிற வாழ்க்கை. அதனாலதான் நீங்க பாருங்க, பைபிள் சொல்கிறது, விண்ணகத்திலே திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. திருவெளிப்பாடு 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். அரியணையிலிருந்து எழுந்த ஒரு குரல், கடவுளின் பணியாளர்களே, அவருக்கு அஞ்சி நடப்பவர்களே, சிறியோரே பெரியோரே, கடவுளை புகழுங்கள். கை தட்டுங்க பார்ப்போம். பரலோகத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்குது. என்ன சத்தம்? ஆண்டவருக்கு பயப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு அஞ்சுங்க? ஆண்டவருடைய பணியாளர்களே, குருக்களே, துறவிகளே, நற்செய்தி பணியாளர்களே, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களே, நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு பயப்படுங்க. ஆண்டவரை பயத்தோடு ஆராதியுங்கள். பிரைஸ் தி லார்ட். அச்ச நடுக்கத்தோடு அவரை வழிபடுங்கள். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயப்படுவது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது என்பது இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களைப் போல ஒரு கடவுள் நம்பிக்கையில் வருவதல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சாமி தண்டிச்சிரும், சாமி பழி வாங்கிரும், இப்படி வருவதன் பெயர் தெய்வ பயம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுள் பயம் என்பது, தெய்வ பயம் என்பது என்ன? கடவுள் பழி வாங்கும் கடவுள் இல்ல. கடவுள் பழி வாங்கும் கடவுள் என்கிற அந்த, இல்லைன்னா கடவுளுக்கு செய்யலைன்னா கடவுள் நம்மை தண்டித்து விடுவார் அப்படின்னு சொல்லி நாம பயப்படுவதல்ல தெய்வ பயம். பிரைஸ் தி லார்ட். அதான் பைபிள் சொல்லுகிறது, அவருக்கு அஞ்சி நடக்கிறவன் எப்படி தெரியுமா? எப்போ அஞ்ச முடியும் தெரியுமா? எப்போ அவருக்கு பயப்பட முடியும் தெரியுமா? நீங்கள் உபாகமம் இணை சட்டம் எடுத்து வாசிங்க. இணை சட்டத்திலே ஆண்டவர் காண்பிக்கிற இந்த வார்த்தை 31ஆம் அதிகாரம் 12-13 வசனம். நல்ல கவனிக்கணும், எடுத்து வாசிங்க. இணை சட்டம் 31:12-13 வசனம் வாசிங்கம்மா. மக்கள் ஒன்று திரட்டுங்கள், மக்களை ஒன்று திரட்டுங்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்கள் நகரில் வாழும் அந்நியரும் இதை கேட்டு அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் உங்கள் கடவுளாய் ஆண்டவருக்கு அஞ்சி திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாய் இருக்கட்டும். இவற்றை அறியாத அவர்களுடைய புதல்வர்களும் யோர்தானை கடந்து உடைமையாக்கி கொள்ள போகும் மண்ணில் வாழும் நாளெல்லாம் இவற்றை கேட்டு கேட்டு உங்கள் கடவுளாய் ஆண்டவருக்கு அஞ்ச கற்றுக்கொள்ளட்டும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படுற பயம் எப்படி வரும்? அதுக்காக நல்ல கவனிச்சு பாருங்க, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க உலகத்துல பார்க்குற மாதிரி கண்ணை பிடிங்கிரும், இரத்த வாந்தி எடுத்துருவ, இல்லைன்னா போற வழியில ஏதாவது ஆயிரும், இப்படி சொல்லி உலகத்தில் மிரட்டுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் அதல்ல. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம் அவங்க மேலே என்ன வரும்? சாபம் வரும். அதெல்லாம் பயப்படாதீங்க. ஏசு எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார். ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் கடன் வாங்கி காணிக்கை கொடுக்க வந்திருக்கேன். கடன் வாங்கிட்டு வந்த காணிக்கை நீனே கொண்டு போயிரு. கடன் வாங்கி நீ காணிக்கை கொடுக்க வேண்டாமா? கொண்டு போயிரு. ஏன்? முதல்ல உன் கடனெல்லாம் அடைச்சிக்கோ. பிரைஸ் தி லார்ட். நீ கடன் வாங்கிட்டுலாம் காணிக்கை கொடுத்து
அந்த காணிக்கை அவ்வளோ கொடூரமான கடவுளா அவர்? இல்லை. சொல்லுங்க. இல்லை. இல்லைன்னா உன்னை கொத்தி போடுவேன்னா சொல்லுவாரு? இல்லை. உன்னை கண்ணை தோண்டிடுவேன்னு சொல்லுவாரா? இல்லை. அவர் அப்படிப்பட்ட கொடூரமானவர் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவர். ஆமென். ஆமென். அப்ப எனக்கு தெரிய வேண்டும், என் தேவனுக்கு நான் பயப்படுகிற பயத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க கற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நான் பயப்படுவேன் பிரதர், ஆண்டவருக்கு அஞ்சி நடுங்க நான் வாழ்வேன், அதை நான் கற்றுக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி கற்றுக்கொள்வேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை எடுங்க. சங்கீதம் 147 147ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் நான் அவருக்கு பயப்பட வேண்டும் அப்படின்னா 147 11வது வசனம் எடுத்து வாசிங்க. தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காய் காத்திருக்கிறவன் மேல் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். தேவனுக்கு பயப்படுகிறவன் மீது அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். ஏன் இவர் பயப்பட, இவர் எதற்காக இவருக்கு நாம் பயப்படணும்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இவர் யாரு? இவர் யாரு? இது நமக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க அந்த அதிகாரத்துல நீங்கள் தயவு செய்து 5வது வசனத்தை வாசிங்க பாப்போம். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுடையவர், அவர் நுண்ணறிவு அளவிட முடியாதது. கை தட்டுங்க பாப்போம். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, நம் தேவன் பெரியவர். ஆமென். ஆமென். நம் தேவன் பெரியவர். சொல்லுங்க, நம் தேவன் பெரியவர். சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? என் தேவன் பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர். நல்ல குரலை பேர் சொல்லுங்க, என் ஆண்டவர் பெரியவர். சத்தமா சொல்லுங்களேன். நான் ஏன் அவருக்கு பயப்படுறேன் தெரியுமா? அவர் மிக மிக பெரியவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பெரியவர் கற்பனையே பண்ண முடியாது. ஏன்? நான் அவருக்குள் தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவரால தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஐசியூல இருக்கிற ஒரு நோயாளி டாக்டர் எப்படி பாப்பா? சொல்லுங்க, எப்படி பாப்பா? சார் எதையும் உரி விட்டுறாதீங்க சார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம், அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவர் பெரியவர். நான் ஏன் அவருக்கு பயப்படணும்? என்னை உருவாக்குனவர் அவர்தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னை உண்டாக்குனவர் அவர்தான். என் வாழ்வுக்குரிய எல்லாவற்றையும் வைத்திருக்கிறவர் அவர்தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுல நீங்க தயவு செய்து அதற்கு முந்தின வசனத்தை படிங்க. 4வது வசனம், விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். கை தட்டுங்க. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு உலகத்துல, இன்னைக்கும் சரி இன்னும் இருக்கிற காலம் உலகத்துல எவ்வளவு காலம் இருக்குதோ, ஏதாவது ஒரு நட்சத்திரம் கண்டுபிடிச்சிட்டோம்னு வருஷம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நாங்கள் அங்கே அனுப்புகிறோம், இங்கே அனுப்புகிறோம், செவ்வாய்க்குள்ள அனுப்புகிறோம், சூரியனுக்குள்ள கருப்பு தொலை இருக்கிறது, எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர் வானத்தின் நட்சத்திரங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார். கை தட்டுங்க. வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல ரெண்டு கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 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 நல்ல கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்துல நம்மை விட ஒருத்தர் மேலானவரா இருந்தா நம்ம அவங்கள சந்திக்க போகும்போது நமக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும், ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். ஆனால் இந்த சர்வலோகத்தை படைத்த ஆண்டவர், அவருக்கு நாம் பயப்படாமல் இருப்போம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவருக்கு பயப்படுங்க, அவருக்கு அஞ்சுங்கள். நம் கடவுள் பெரியவர். ஆமென். ஆமென். அவருக்கு அஞ்சுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வாய்த்தார் சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. 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 பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். பெரியவர். என் தேவன்
எல்லாம் வல்லவர் என் தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் அவராலே எல்லாம் உண்டானது அவராலே எல்லாம் நடக்கிறது நாம் அவருக்கு அஞ்சி நடுங்குவோம் ஆமென் எல்லாரும் எழுந்து நிற்போம் பிரைஸ் தி லார்ட் ஒரு பல்லவியை நாம் பாடப் போகிறோம் தேவனுக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான் ஆமென் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு மாறாத தெய்வம் எத்தனை பேருக்கு ஒரு தெய்வம் ஒரு தெய்வமா பல தெய்வமா ஒரு தெய்வம் சத்தமா சொல்லுங்க ஒரு தெய்வம் ஒரு அம்மா சொன்னிச்சு எங்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டேன் அப்போ எங்கெல்லாம் போயிட்டு வந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது பிரைஸ் தி லார்ட் இப்போ இங்கே வந்திருக்கேன் நான் சொன்னேன் ஆப்ஷன் ஏ பி சிடி எல்லாம் விட்டுட்டு ஒன்றுன்னு வந்தேன்னா மட்டும் இரு இல்லைன்னா பெயரு அல்லேலூயா இன்னைக்கு ஆப்ஷன் ஏ பி சிடி இருக்கிறவங்களுக்கு இல்லை எனக்கு வாழ்ந்தாலும் செத்தாலும் எனக்கு இயேசுதான் கடவுள் சொல்றவங்க மட்டும் கை தட்டு கைகள் தட்டி பாடுவோம் நல்ல கை தட்டி பாடுவோம் கை தட்டி ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு மாறாத தெய்வம் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு மாறாத தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு மாறாத தெய்வம் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு மாறாத தெய்வம் பாவியை மீட்டெடுக்க ஒரே ஒரு தெய்வம் பாவியை மீட்டெடுக்கும் ஒரே ஒரு தெய்வம் பரிசுத்தமாக்கும் தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் பரிசுத்தமாக்கும் தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் இயேசு நல்லவர் வல்லவர் மாறாத தெய்வம் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு மாறாத தெய்வம் ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் சாபங்கள் நீக்கிவிடும் ஒரே ஒரு தெய்வம் சாபங்கள் நீக்கிவிடும் ஒரே ஒரு தெய்வம் ஆசியாய் மாற்றும் தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் ஆசியாய் மாற்றும் தெய்வம் இயேசு கிறிஸ்துதான் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு மாறாத தெய்வம் இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசு மாறாத
நலமாக்கும் நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்துதான். நலமாக்கும் நல்ல தெய்வம் வாயை திறந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்துதான். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு மாறாத தெய்வம். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு மாறாத தெய்வம். ரெண்டு கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நீர் ஒருவரே நீர் ஒருவரே பெரியவர், பெரியவர், சர்வ லோகத்தையும் சர்வ லோகத்தையும் உண்டாக்கியவர், உண்டாக்கியவர், படைத்தவர், படைத்தவர், ஆளுகை செய்பவர். ஆளுகை செய்வர். இன்று வரையிலும் இன்று வரை நாங்கள் வாழ்வது நாங்கள் வாழ்வது உமது கிருபை. உமது கிருபை. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு நாங்கள் உமக்கு நாங்கள் அஞ்சி அஞ்சி பயந்து வாழ பயந்து வாழ அருள் தாரும். அருள் தாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 நல்ல குரல் உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா. 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 நல்ல குரல் உயர்த்தி துதிப்போம். நல்ல குரல் உயர்த்தி துதிப்போம். ஹalleluya ஹalleluya நல்ல வாய் திறந்து துதிப்போம். மக்கள் துதிக்கட்டும். ஹalleluya ஹalleluya இயேசுவே உமக்கு நன்றி என்று துதிங்க. நீர் பெரியவர்னு சொல்லுங்க. கிறிஸ்டினா என்று சொல்லக்கூடிய ஒருவரை ஆண்டவர் தொடுகிறார். நெஞ்சி பகுதியில் கட்டியோடு வந்திருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 நன்றி. ரெண்டு கண்களிலும் எரிச்சலும் ரெண்டு கண்களும் காந்தலுமாய் இருக்கிற ஒருவர் 1 வருடமாக இதுக்கு சிகிச்சை பெற்று சுகமடையல. ஆண்டவர் இப்போ தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. மூச்சு திணறல் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. நீங்க நல்லா தூங்க முடியாது. அநேக இரவுகள் அமர்ந்து உட்கார்ந்து தான் தூங்குறீங்க. படுத்தா திக்கு முக்காடி கொண்டு மூச்சு திணறுகிறது. உங்களை இயேசு சுகப்படுத்துகிறார். நன்றி இயேசுவே. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நன்றி இயேசுவே. கப்பல் வேலைக்காக வாய்ப்புகள் வந்து வந்து தட்டி போய் கொண்டிருக்கிற 3 பேருக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே அற்புதத்தை செய்கிறார். நன்றி இயேசுவே. இன்னும் 7 நாளைக்குள்ள அவர்கள் கப்பலுக்கு ஏறுவார்கள். ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில் இறங்கி கொண்டு நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம் தேவன் யாரு? ஏன் நான் அவருக்கு பயப்படணும்? எனக்கு கீழே இருக்கிற ஒருத்தனுக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட. அவர் பெரியவர், அவர் மேலானவர். பிரைஸ் தி லார்ட். praise the lord அப்போ மேலான தேவனாக அவர் இருக்கிறார். அந்த மேலான தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். praise the lord எத்தனை பேர் அதை அறிய விரும்புறீங்க? ஆமென். amen அவர் மேலானவர். சொல்லுங்க. அவர் மேலானவர் அவர் பெரியவர். அவர் பெரியவர் சொல்லுப்பா. அவர் பெரியவர். அவர் பெரியவர் இந்த பெரியவரா அவர் இருந்தும் அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். praise the lord கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. hallelujah இன்னைக்கு இந்த உலகத்தில் சில பேர் ஏழ்மையில் இருப்பாங்க, தரித்திரத்தில் இருப்பாங்க, கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல நிலைமை வர வர அவங்ககிட்ட என்ன வளரும் சொல்லுங்க? பெருமை ஆணவம் வளரும், அகங்காரம் வளரும். நீ தப்பாக எடுத்துக்கிறாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் என்னுடைய பையனுக்கு பொண்ணு பார்த்தேன். அப்போ பொண்ணு பார்த்த பொழுது அப்போ ஒரு கஷ்டமான ஒரு நல்ல சரி ரொம்ப ஹை லெவலில் வேண்டாம். என் பையனை சொன்னால் ஏம்மா உன்னை கவனிச்சுக்கிடுவா, அதனால் ஒரு எளிய குடும்பத்திலேருந்து பார்ப்போம் அப்படி சொல்லி எடுத்தோம். பிரைஸ் தி லார்ட். praise the lord ஆனால் என் பிள்ளைக்கு திருமணம் முடிந்தது, மகனுக்கு திருமணம் முடிந்தது. திருமணம் முடிஞ்சு 1 மாதம் ஆகலை, இன்னைக்கு தனி கொடுத்துன்னு போயிட்டாங்க, என்னை திராட்டில் விட்டுட்டாங்க. அல்லேலூயா. hallelujah பிரைஸ் தி லார்ட். praise the lord ஏன்னா என்னுடைய மருமகள் எதையுமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, எதையும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அவளுக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு அவள் நினைக்கிறா. நான் அவளை எவ்வளோ இறங்கி போய் பார்த்தேன், முடியலை. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பெரியவர்,
இன்னைக்கு உலகத்தில் நிறைய பெரியவர்கள் இருக்கிறாங்க, அதிகாரம் வருது, அதிகாரம் வந்தவொடனே அவங்க மக்களை அடிமைத்தனப்படுத்துகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. 5 வருஷம் உட்கார்ற ஒரு சேர் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்கள யார் நினைக்க போகிறது இல்லை. ஆனால் அதுக்குள்ள என்னெல்லாம் படாத பாடுபடுத்த முடியுமோ அவ்வளவும் செய்கிறாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இவ்வளவு சகல அதிகாரம் உள்ள ஒரு தேவன், இவருக்கு நான் ஏன் பயப்படுறேன்னா, இவர் என்னை தண்டிச்சிருவார்னு நான் பயப்படலை. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. இவர் என்னை தண்டிச்சிருவார்னு அவருக்கு பயப்படலை. இவர் என்ன ஏதாவது ஒரு விதத்தில் பழி வாங்கிடுவார் இல்லை. நான் ஏன் பயப்படுறதுமா, என்னுடைய தெய்வ பயம் என்பது என்ன அப்படிங்கிறத இந்த சங்கீதத்திலே நீங்கள் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து நீங்கள் திருப்பாடல் 147 அதிகாரம் நீங்கள் நல்ல பொறுமையோடு நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னா, ஏன் அவருக்கு நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் 2வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் எருசலேமை சாரி மன்னிக்கவும், அதில் உள்ள இன்னொரு வசனத்தை உங்களை காண்பித்துக்குள்ள 3வது வசனம், மன்னிக்கவும் 3வது வசனம், உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலே உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகிறார், அவர்களின் காயங்களை கட்டுகிறார். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு அதிகாரம் வர வர காயத்தை கூட்டுவாங்க நிறைய பேர், அப்படிதானே சொல்லுங்க. நீங்க ஒரு இடத்துல ஒருத்தருக்கு அதிகாரம் கூட கூட என்ன ஆகும்? அதிகாரம் ஹிட்லருக்கு கையில் அதிகாரம் போச்சு, என்னாச்சு சொல்லுங்க? ஹிட்லரோட கையில் அதிகாரம் போனது என்னாச்சு? உலகமே இருண்டு போனது, கோடிக்கணக்கானவர் கொல்லப்பட்டார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஹிட்லரை தூக்கி கொண்டாடின மக்கள் ஹிட்லர் செத்த நாளை கொண்டாடினாங்களாம். எனக்கு புனித ஜான் போஸ்கோவுடைய, சும்மா நமக்கு தெரியறதுக்காக சொல்கிறேன், ஜான் போஸ்கோவுடைய படத்தை ஒரு நாள் என்னுடைய ஒரு இடத்துல வச்சு நான் தனியாக அமர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த ஜான் போஸ்கோ படத்தை பார்க்கும்போது, ஜான் போஸ்கோக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு, அவர் பேர் லொரான்சோ. அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர், அவர் ஒரு சாமியார், அவரும் ஜான் போஸ்கோ ஒரு சாமியார். இப்போ அந்த லொரான்சோ ஜான் போஸ்கோவை போப் சந்திப்பார், போப் கூப்பிட்டு விடுவார். உடனே போப்கிட்ட போவார். உடனே நான் இந்த மறை மாவட்டத்துக்கு பிஷப்பாக நான் ஆக்க போகிறேன்ப்பா. உடனே அவர் சொல்லுவார், இல்லை இல்லை எனக்கு இந்த பதவி வேண்டாம், ஏன்னா நான் இப்போ தான் சின்ன சின்ன ஏழை பிள்ளைகளை பராமரிக்கிறேன், அவர்கள் என்னை விட்டு தூரமாக போயிடுவாங்க, அதனால் என்னுடைய நண்பன் ஒருவர் இருக்கான் லொரான்சோ, அவனை நீங்கள் அந்த மறை மாவட்டத்துக்கு பிஷப் ஆகுங்கன்றுவார். இப்போ லொரான்சோ பிஷப் ஆகிடுவார். லொரான்சோ பிஷப் ஆன உடனே, இப்போ நான் சும்மா சம்பவத்துக்காக சொல்கிறேன், புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ லொரான்சோ பிஷப் ஆகிடுவார். பிஷப் ஆன உடனே ஜான் போஸ்கோவை கூப்பிட்டு விடுவார். ஏன் வா என்னை பார்க்க. உடனே ஜான் போஸ்கோ போனோடனே, பழைய வழக்கப்படி நண்பன் தானே அப்படின்ட்டு லொரான்சோ அப்படிம்பார், நான் இந்த மறை மாவட்டத்தின் பிஷப் அப்படிம்பார். உடனே அவர் பண்ணிக்கணும் ஐயரே. எனக்கு இந்த சம்பவம் எப்பவுமே ஞாபகத்தில் வரும். ஏன் மனிதன் எதில் இருக்கிறான்? நான் பதவியில் தான் உட்கார்ந்துருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். எதில் இருக்கிறான்? பதவியில். அவன் பிடிச்சிருக்கிற ஒரு சேர் இருக்கு பார்த்தீங்களா, நாற்காலி. இந்த நாற்காலி கிடைச்ச உடனே தலைகால் தெரியாது, புரிய மாட்டேங்குது. எவ்வளவு நாள்ப்பா காயப்படுத்திட்டு போயிடுவாங்க இந்த ஒரு சேர்ல உட்கார்ந்த உடனே. இது நிரந்தரம் நினைச்சிட்டு கீழே இருக்கிற மக்களை கொத்தடிமைகளாக மாற்றுகிறார்கள். ஆனா இவ்வளோ பெரிய தேவன், நான் அவருக்கு ஏன் அஞ்சி நடக்கணும்னா, வசனம் சொல்லுகிறது, அவர் உடைந்த உள்ளத்தாரை குணப்படுத்துகிறார். கைத்தட்டுங்க. உடைந்து போன மகனே மகளே, உடைந்து போன ஒவ்வொரு இருதயத்தையும் குணப்படுத்த தெய்வம் இருக்கிறார். கைத்தட்டுங்க பாப்பா.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் பைபிள் சொல்கிறது, உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகிறார், அவருடைய காயங்களை. கட்டுகின்றார். அந்த வார்த்தையை பாருங்க, அதை சொல்லிட்டு அவர் எப்படிப்பட்டவர் சொல்லும் பொழுது பாருங்களேன், அந்த வசனம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவிடச் செய்கின்றார். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உன்னுடைய காயங்களை உடைந்த உள்ளத்தை அவர் குணப்படுத்தி காயங்களை கட்டி உன் பிள்ளைகளுக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தருகிற அவர் நல்ல தெய்வம். ஆமென். Amen. நான் ஏன் அவருக்கு பயப்படணும்னா, அவர் ஈட்டி வச்சிருக்காரு, வாள் வச்சிருக்காரு, இல்லைன்னா இதுக்கு இல்லைங்க. அவருக்கு ஏன் பயப்படனா, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். ஆமென். Amen. சொல்லுங்க, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். 2 விதமான கேரக்டர் இருக்காங்க உலகத்தில். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருக்கார். வேலைக்காரனுக்கும் வேலைக்காரன் எஜமானுக்கு பயப்படுவானா? பயப்படுவான். சொல்லுங்க, பயப்படுவானா? பயப்படுவான். எதுக்கு பயப்படுவான்? ஆள் இருந்தா ஒரு மாதிரி, ஆள் இல்லைன்னா இல்லாட்டா ஒரு மாதிரி. ஏன் பயப்படுறான்? நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வேலைக்காரனுக்கு ஒரு அந்த வேலை பெயருமே நம்ம அப்படிங்கிற பயம். ஒரு பயம். ஒரு வேலை, சில வேலைக்காரங்க இருக்காங்க எப்படி இருக்குது தெரியுமா, நம்மகிட்ட வேலை பார்ப்பான். வேலை பார்க்கும்போதே அடுத்த ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேச்சு எப்படி இருக்குன்னு நினச்சிங்க? சும்மா சொல்லுங்க. என்ன எப்பா அதெல்லாம் முடியாது. ஏன்? நீ இல்லாட்டா போயா. இப்படி நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்க. வேலைக்காரன் பயப்படுகிற பயம், அடிமை பயப்படுகிற பயம் ஊதியத்துக்கானது, இல்லைன்னா ஏதோ ஒரு கடமைக்கானது. ஆனால் பிள்ளை பயப்படுவது என்பது என்னது? பிரைஸ் தி லார்ட். உரிமை பேரான பிள்ளை பயப்படுவது என்ன? அதனால தான் நீங்கள் ரோமர் எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ரோமர் 8:15வது வசனம். அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். கை தட்டுங்க பார்ப்போம். என்ன மனப்பான்மை? பயத்துக்குரிய மனப்பான்மை இல்லை. பயத்துக்குரிய மனப்பான்மை இல்லை. பயம் என்னது? வேலை செய்யலைன்னா எஜமான் அடிப்பார், வேலை செய்யலைன்னா சம்பளம் கொடுக்க மாட்டார், வேலை செய்யலைன்னா வேலையை விட்டு நீக்கிடுவார். இது ஒருவித பயம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பிள்ளைகளுக்குரிய அச்சம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? எங்க அப்பா ரொம்ப நல்லவர். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வாலிப தம்பி சொன்னாரு, ஒரு குறிப்பிட்ட அவருடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு எங்கேயோ அவுட்டிங் போகிறாங்க. அப்போ அவர் அங்கே இருக்கிறாரு. உடனே அங்கே இருந்த அவருடைய கூட உள்ள ஒருத்தர் கேட்குறாரு, டேய் உன் வயசில் உள்ள பையங்க இவ்வளோ ஜாலியாக இருக்கிறாங்க, நீ என்னடா இப்படி இருக்கிற? அவன் சொன்னான், அவங்க எப்படினாலும் இருக்கட்டும், எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது. ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க, பப்புக்கு போகிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்குறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அவங்க வேறு மாதிரி. ஆனால் நான் யாருக்கு பயப்படுறேன்? எங்கள் அப்பாவுக்கு பயப்படுறேன். எதுக்கு? எங்கள் அப்பா அடிச்சிருவாருன்னு இல்லை, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், என்னை நம்புகிறாரு. கை தட்டுங்கப்பா. சகோதரனே, சகோதரியே, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, உன்னுடைய தகப்பன் நல்லவர். உங்க அப்பா எப்படிப்பட்டவர்? நல்லவர். சொல்லுங்க, உங்க அப்பா எப்படிப்பட்டவர்? நல்லவர். நல்லவர். எல்லாரும் ஆடுற மாதிரி, எல்லாரும்
இந்த உலகத்தில் கூத்தாடுற மாதிரி நீ ஏன் பாவத்துக்குள்ளே இல்லாமல் இருக்க அப்படின்னு உனக்குள்ள தெரியணும்னா, ஏன்னா எல்லாரும் மாதிரி இல்லைங்க, எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா. எங்கள் அப்பா மற்றவனை மாதிரி கொடூரமானவர்னா அதுக்கு நான் பயந்து ஐயோ இல்லை, அவருடைய மனசு காயப்பட்டு. நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். நான் இளையகுமாரனுடைய உவமையில் இளையகுமாரன் வழி தவறி போனான். ஆனால் அவன் இருந்த இடத்த விட்டு அந்த அப்பாவை நோக்கி அவன் வந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன? ஏங்க சத்தமாக சொல்லுங்க, காரணம் என்ன? ஒன்னே ஒன்று தான், அவங்க அப்பா சொல்லுங்க. அவனை எது சிந்திக்க வச்சது? எங்க அப்பாவிடத்தில் இருக்கிற வேலைக்காரனுக்கு கூட இப்ப என்ன இருக்கு? டைம் டேபிள் பிரகாரம் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்காயா, எங்க அப்பா ரொம்ப நல்லவரியா, வேலைக்காரனுக்கு ஒரு நன்மையும் குறையல. ஆனா நானும் உங்க பசியால் வாடுகிறேனே, இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை நான் இழந்துட்டேனேன்னு சொல்லிதான் அவன் அப்பாவிடத்தில் திரும்பி வந்தான். கை தட்டுங்க பாபு. இன்னைக்கு என் தகப்பன் நல்லவர், என் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். ஆமென் ஆமென். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்க இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. அவர் நல்லவர். Amen. திருத்தூதர் பணி 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். கை தட்டுங்கப்பா. சென்ற இடமெல்லாம் என்ன பண்ணாரு? நன்மை செய்து கொண்டு சொல்லுங்க. சென்ற இடமெல்லாம் என்ன பண்ணாரு? நன்மை செய்து கொண்டு. சத்தமா சொல்லுங்க. சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார். நன்மை செய்தார். Praise the Lord. Praise the Lord. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நன்மை செய்தார். நன்மை செய்தார். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஆண்டவர் அவ்வளவு அதிகாரமுள்ள தேவன். ஒரு 100 தலைவன் வந்து சொன்னா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் ஊழியன் குணமடைவான். நீர் ஏன் சொன்னாரு, நான் உன் வீட்டுக்கு வர்றேன். இல்லையா, நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதி அற்றவன். இயேசு எல்லாருக்கும் நன்மை செய்தார். தன்னை காட்டி கொடுத்தவனை பார்த்து சொன்னாரு, நண்பா என்னை முத்தமிட்டா காட்டி கொடுக்கிறார். சீமோன் பேதுரு வாளை எடுத்து காதை அறுத்துறார். இயேசு என்ன பண்ணாரு? வெரி குட், சூப்பர் அப்படி சொன்னாரா? அந்த மனுஷனை சுகப்படுத்தினார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். பரிகாசம் பண்ணுகிறார்கள். எவ்வளவு ஈனத்தனமா இயேசுவை அவர்கள் நடத்தினார்கள். ஆனால் பிதாவே இவர்களை மன்னியும். கடைசி வர நன்மை செய்த நல்லவர் அவர். ஆமென் ஆமென். நான் ஏன் அவருக்கு அஞ்சுறேன் தெரியுமா? ஏன் நான் அவருக்கு பயப்பட்டு நடுங்க வேண்டும் என்றால் அவர் நல்லவர். ஆமென் ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நல்லவரா? நல்லவர். நல்ல தகப்பனை காயப்படுத்தலாமா? நல்ல தகப்பனை மனநோகப்படுத்தலாமா? நல்ல தகப்பனுக்கு நாம் நிந்தை செய்யலாமா? சும்மா யோசித்து பாருங்களேன். என்ற நிறைய பிள்ளைங்க சில பேரில் பல பேர் வயசானவங்க கூட, அன்னைக்கு எனக்கு தெரியலப்பா, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர்ப்பா, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, அவங்கள போய் நான் அப்படி படுத்திட்டேன், இன்னைக்கு வருத்தப்படுறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளணும், என் தேவன் நல்லவர். நீங்கள் அவர் ஈட்டியால் குத்திடுவார், வாளால் உங்களை என்ன பண்ணிடுவார்? பிளந்துருவார். அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். ஆமென் ஆமென். உடைந்த உள்ளத்தை குணப்படுத்தி, காயங்களை கட்டி,
உங்களுக்கு நன்மை செய்வதில் அவர் நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவருக்கு ஏன் பயப்படணும்? சொல்லுங்க, அவருக்கு ஏன் பயப்படணும்? அவர் நல்லவர். அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் நல்லவர். ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். அவர் நல்லவர். இதை தான் சொல்ல வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் அவருக்கு பயப்படணும்? அவர் பெரியவர்ப்பா. ஆனால் அவர் பெரியவராக இருந்தால் கூட அவர் யாராக இருக்கிறாரு? நல்லவரா. நீங்கள் பெரியவராக இருந்தால் யார் ஆவீங்க? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை பிடிக்கும். அதில் நானும் நீங்களும் இருக்கீங்க, இருக்கோம். என்ன போய் கீழே உட்கார வச்சுட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சில பேருக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லாட்டாலும் பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் அவர் அவ்வளோ பெரிய நல்லவர். அவர்கிட்ட ஒரு நாளும் நன்மைக்கு பஞ்சமில்லை. அவர் யாருடைய அழிவிலும் மகிழ்கிறவர் அல்ல. கை தட்டுங்க. உங்களுடைய அழிவிலே அவர் மகிழ்ச்சி கொள்கிறவர் அல்ல. ஆமென். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நல்லவரே உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். நல்லவரே உம்மை ஆராதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்போம். நல்லவர் வல்லவர் போதுமானவர். வார்த்தையில் உண்மை உள்ளவர், நல்லவர் நல்லவர் போதுமானவர். வார்த்தையில் உண்மை உள்ளவர், நல்லவர் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், நல்லவர் இயேசு நல்லவர். நல்லவர் இயேசு நல்லவர். நல்ல கைகளை உயர்த்தி எல்லாரும் நல்ல கைகளை உயர்த்தி ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலையிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், வாயை திறந்து பாடுங்க. தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும். விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும். விலகிடார். Praise the Lord. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நான் உம்மை விட்டு விலகிய போதும், நான் உம்மை விட்டு விலகிய போதும், நான் உம்மை மறந்த போதும், நான் உம்மை மறந்த போதும், நீர் நல்லவராக இருக்கிறீர். நீர் நல்லவராக இருக்கிறீர். நான் உமக்கு எதிராக இருந்த பொழுதும் நான் உமக்கு எதிராக இருந்த போதும், நீர் நல்லவராகவே இருக்கிறீர். நீர் நல்லவராகவே இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமென். ஆமேனா? ஆமென். ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர், நான் குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டினப்போ நான் விழுந்தா எப்பமோ செத்து போயிருக்கணும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆனால் இன்றைக்கி குடி பழக்கத்தை நான் விட்டுட்டேன். நான் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் வண்டி ஓட்டும் போது யோசிப்பேன்,
சிலருடைய சாபெல்லாம் பார்த்துக்கும்போது நான் யோசிப்பேன், ஆண்டவரே நீர் என் மேலே எவ்வளவு நல்லவராக, எனக்கு எவ்வளவு உங்கள் கிருபையை காண்பித்திருக்கிறீர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவருக்கு அஞ்சுங்க, அவருக்கு அஞ்சுங்க, அவருக்கு அஞ்சி, அவருக்கு அஞ்சி நடுங்கி நடுங்கி வாழ்வது வாழ்வது ஆசீர்வாதத்தை கொண்டு. ஆசீர்வாதத்தை கொண்டு. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கடவுளுக்கு பயப்படுறது எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க? எதுக்கு பயப்படணும்? அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் பெரியவராய் இருந்தும் அவர் எப்படிதான் இருக்கிறாரு? நல்லவராய் இருக்கிறார். நல்லவரா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, இந்த தேவனுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் எடுத்து தயவு செய்து வாசியுங்கள். நீங்கள் அதில் ரெண்டாவது சங்கீதம் 147 அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்க. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகிறார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கின்றார். 6வது வசனம், ஆண்டவர் எளியோருக்கு பொல்லாரை தரை மட்டும் தாழ்த்துகின்றார். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 3 காரியம் நல்ல வலது கருத்தை வேறு சொல்லுங்க. ஆண்டவர் கட்டுகிறார். சொல்லுங்க, கட்டுகிறார். கூட்டி சேர்க்கிறார். நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். கூட்டி சேர்க்கிறார். உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அதுல ஆதரவளிக்கிறார் இருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆண்டவர் உயர்த்துகிறார். என்ன செய்யறாரு? ஏழைக்கு ஆதரவா உயர்வு வேணுமா? ஆண்டவர் உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் பெரியவர், பெரியவரான தேவன் இங்க என்ன செய்யறாரு தெரியுமா? உங்களையும் என்னையும் கட்டி எழுப்பி கூட்டி சேர்த்து அவர் உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவர், பெரியவரான அவர் முதல்ல நல்லவர். நல்லவராக இருக்கிறதுல மட்டும் இல்லை, ரெண்டாவது அவர்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? என் வாழ்க்கையில் இரக்கம் அவரிடம் இருக்கிறது. கை தட்டுங்க பார்ப்போம். என்ன இருக்கு? இரக்கம். சொல்லுங்க, என்ன இருக்கு? இரக்கம். தேவனுக்கு என் மேல என்ன இருக்குமா? இரக்கம் இருக்குது. உன் மேல என்ன இருக்குது? இரக்கம் இருக்குது. இரக்கம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பற்றியும், ஒவ்வொரு நபரை பற்றியும் ஆண்டவருக்கு இரக்கம் இருக்கிறது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க தயவு செய்து இந்த வேத வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய இரக்கம் பெரியது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சங்கீதம் திருப்பாடல் 103 அதிகாரம், திருப்பாடல் 103 அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து படிங்க. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர், எப்போதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவர் அல்ல, நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. இப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த பகுதியை நீங்க அப்படியே படிச்சுட்டு வாங்க. 14 வசனம் போட்டிருக்கு. அவர் நமது உருவத்தை அறிவார். சொல்லுங்க, நமது உருவத்தை அறிவார். நமது உருவத்தை அறிவார். சத்தமா சொல்லுங்க, நமது உருவத்தை அறிவார். நீங்க யாரு? 50 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு வரலாறு இல்லை, 50 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வரலாறு இருக்க போகிறது. எல்லாரும் மறந்துடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், அப்படி நம்மளை பற்றி யார் நினைப்பா? நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க நினைப்பாங்க. தெரிஞ்சவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் சொல்லுங்க, யாருமே இல்லை, யாரும் நினைக்க போகிறதில்ல. நீங்கள் நினச்சிக்கிடாங்க உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அப்படியே பெரியா. நீங்கள் யார்? தூசி. சொல்லுங்கள், யார்? தூசி. ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றுமில்லாத உங்கள் மேலே அவருக்கு என்ன இருக்கான்? இரக்கம். சொல்லுங்க, என்ன இருக்கு? இரக்கம் இருக்கிறது. நான் ஏன் அவருக்கு அஞ்சனம்னா, ஒன்று அவர் நல்லவர், ரெண்டாவது எதுக்குமே தகுதி இல்லாத என் மேல அவர் என்ன வச்சிருக்காரு? இரக்கம் வைத்திருக்கிறார். கை தட்டுங்க. சகோதர சகோதரிகளே,
ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. உங்க மேல ஆண்டவருக்கு இரக்கம், அளவிட முடியாத இரக்கம். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது அவருடைய இரக்கம் தீர்ந்து போகலை. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் வாசித்து பாருங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? புலம்பல் 3:22. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய இரக்கம் முடிவுறவில்லை, அவரது இரக்கம் அவருடைய இரக்கம் தீர்ந்து போகவில்லை. கையை தட்டுங்க பார்ப்போம். அவருடைய இரக்கம் தீர்ந்து போகலை. அல்லேலூயா. அந்த இரக்கத்தை நினைச்சு பார்க்குறேன். நீங்க அவரை விட்டுட்டு போனா கூட அவர் உங்களை விட்டுட்டு போக மாட்டார். நீங்களும் நானும் தெய்வத்தை விட்டு விலகினாலும், நீங்களும் நானும் எத்தனையோ முறை, நான் என்னையும் எடுத்துக்கிறேன், உங்களையும் எடுத்துக்கோங்க, வியாதிகள், வேதனை, கஷ்டம், துன்பம், துயரம் இவர்களின் மத்தியில் நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்தின நேர்ச்சை கொஞ்சமா நெஞ்சமா கேட்கலையா? சொல்லுங்க, கொஞ்சமா நெஞ்சமா? ரொம்ப நிறைய. ஆண்டவரே உமக்காக வாழ்வேன் என்னெல்லாம சொல்கிறோம்ல. ஆனால் இப்போ எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்குது. நிறைவேற்றணுமா? சொல்லுங்க, நிறைவேற்றணுமா? இல்லை. எத்தனையோ காரியங்கள் தேவனுக்கு பிரமாணிக்கமாக வாழணும் இல்லை. ஆனால் அவர் நம்மளை தண்டிக்கிற. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மளை அழித்து போடவில்லை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பேரன்பு பெரியது. ஆமென். ஆமென். அவர் கிருபை பெரியது. அவர் இரக்கம் பெருசு. ஆமென். அவருடைய இரக்கம் உங்களை உருவாக்கும். ஆமென். அவருடைய இரக்கம் உங்களை கட்டி எழுப்பும். ஆமென். அவருடைய இரக்கம் உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமென். அவருடைய இரக்கம் உங்களை மேன்மைப்படுத்தும். ஆமென். 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 சொல்லுங்க, ஆமென். ஆமென். அந்த இரக்கம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. 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 நான் வழி மாறின போதும் அவர் மட்டும் என்ன மட்டும் என்ன செய்யல? போகல. அந்த இரக்கத்தை நினைச்சு பார். அந்த இரக்கத்தை நினைத்து பார். அவர் நல்லவர், அவர் இரக்கமுடையவர். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படிடுவோம். முடிந்தவர்கள் முழங்கால் படிடுங்க. மற்றவங்க அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். எல்லாரும் முடிஞ்சவங்க முழங்கால் படிடுங்க. முடியாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உட்காந்துக்கோங்க. ரெண்டு கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகிறவர். மகனே, மகளே, இந்த தேவனுக்கு நீ அஞ்சி நடுங்க வேண்டும். இவர் உன்னை அழிக்கிறவர் அல்ல, உன்னை பழி வாங்குகிறவர் அல்ல. உன் மேல பாசம் வைத்திருக்கிறவர், உன் மேல பாசம் வைத்திருக்கிறவர். கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கண்களை மூடி கைத்தட்டி உணர்ந்து பாடுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது பாதை காட்டி நீர்
கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதோ கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதோ கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. எனக்கு பிரியமான சகோதர சகோதரியே, ஒரு நிமிடம் 2 கைகளை நெஞ்சில சேர்த்து வைத்து கேள். நானும் நீங்களும் ஆண்டவரை எத்தனையோ முறை மறந்திருக்கிறோம், எத்தனையோ முறை மறுதளிச்சிருக்கிறோம், எத்தனையோ முறை அவரை விட்டு விலகி போயிருக்கிறோம், எத்தனையோ முறை அவரை நோகடிச்சிருக்கிறோம். அவர் நன்மைகளா நமக்கு செய்தாரு, நாம் அவருக்கு தீமைகளா செய்தோம். அவர் நம்மளை தேடி தேடி வந்தாரு, நாம் அவரை விட்டு தூரமா ஓடி போனோம். எத்தனையோ நேரங்கள் அவர் அசட்டை பண்ணியிருக்கிறோம், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். நான் சிலதில் நினைப்பேன், இங்க வந்து கேன்சர் நோய் குணமானவர் எனக்கு தெரியும். ஆனால் கேன்சர் நோய் குணமாகி கொஞ்ச நாள்லே பார்த்தா அந்த மனுஷன் குடிச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் நிற்கிறான். என் மனசுல ஒரு கேள்வி, ஆண்டவரே இவனெல்லாம் நீர் காப்பாத்தினீரே, நீர் ஏன் இவனை காப்பாத்தினீர்? இது என்னுடைய கேள்வி. ஏன்னா நான் நினைக்க தெரியுமா, இவன் சுகமானதுக்கு இவன் பிரதியுத்தரமாக உண்மையா இருக்கலையே அப்படிங்கிறது எனக்கு கேள்வி. ஆனா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, எப்பா இப்படி கணக்கு பார்க்கறது உன் வேலை இல்லை, நான் அவனுக்கு இன்னும் தயவு காண்பிக்கிறேன். கை தட்டுக்கப்பா. உண்மையிலே எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது, என் மேலேயும் அந்த தயவு இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் அவங்க முன்னால் நிற்க முடியுது. ஒருவேளை எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில ஒருவேளை நீ எங்கேயாவது தவறி இருக்கலாம், சில பாவங்களுக்கு உள்ளாகி இருக்கலாம், சில நேரங்கள்ல இந்த தேவனை விட்டு நீ தூரமா போயிருக்கலாம். ஆனா இப்பவும் அவருடைய தயவு குறையல, அவருடைய அன்பு குறையலப்பா, அவருடைய இரக்கம் குறையல. ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார். இவ்வளவு நல்ல தேவனை விட்டுட்டேனேன்னு வருத்தப்படு, இவ்வளவு நல்ல தெய்வன் நல்ல தகப்பனுக்கு விரோதமா வாழ்ந்துட்டேன்னு மனம் மருந்து, இவ்வளவு பெரிய இரக்கத்தை உதறி தள்ளிவிட்டேனே, இத கண்டுபிடிச்சேன்னா அவருக்கு அஞ்சி நடப்பது லேசான காரியம். தானியேல் இதை கண்டுபிடித்தார், சாத்ராக் மேஷாக் இதை கண்டுபிடிச்சாங்க, யோசேப் இதை கண்டுபிடித்தார். இதை கண்டுபிடிச்சிருப்பார். 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, 2 கைகளை உயர்த்துங்க. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தி நீ தலை குனிந்த போது எத்தனை பேர் வந்தாங்க கேட்டுப்பாரு, எத்தனை பேருமா வந்தாங்க, எத்தனை பேர் உங்க கூட இருந்தாங்க யோசித்து பார்.
ஆனால் அந்த இடத்தில் உன் கூட ஒரே ஒருவர் இருந்தார். அவமானத்தில் ஒரே ஒருவர் இருந்தார். நிந்தையிலும் ஒரே ஒருவர் இருந்தார். துயரத்தின் மத்தியிலும் ஒரே ஒருவர் இருந்தார். அந்த நல்ல தேவனை கைகளை உயர்த்தி பாடு. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உமக்கு பயப்படுவேன். நான் உமக்கு பயப்படுகிறேன். நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் அப்பா, நீர் இரக்கம் உள்ளவர். நீர் இரக்கம் உள்ளவர். உமக்கு அஞ்சி உமக்கு அஞ்சி நான் வாழ்வேன். நான் வாழ்வேன். உம்மை மனநோக செய்யும் உம்மை மனநோக செய்யும் எதன் பக்கமும் எதன் பக்கமும் நான் திரும்பாதபடி, நான் திரும்பாதபடி எப்போதும் எப்போதும் உம்மையே கண்முன் வைக்கிறேன். உம்மையே என் கண்முன் வைக்கிறேன். ஆமென்.